ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிடெக்டிவ் ஏஜென்சி பற்றி முத்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட எல்லாம் விசாரிக்கிறாரு. ஒரு வாரத்துக்கு 60,000 ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க. எனது 60,000மா, அதுக்கு நானே அதை செஞ்சிருவேனே அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. முத்துவோட திக் ஃப்ரெண்டு, எதுக்குடா உனக்கு டிடெக்டிவ் ஏஜென்சின்னு சொல்லி கேட்க, அதான்ப்பா பார்லர்மா இருக்காங்கல்ல, அவங்கள துப்பறியத்தான், அவங்க ஏதோ கோல்மால் பண்ணுறாங்க, அதுக்கு தான் சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இந்த டைமில் மீனாவை காதலிக்கிற அந்த லவர் பாய் வராரு. என்னப்பா உன்னோட லவ் எந்தளவுக்கு போயிருக்குன்னு கேட்க, அண்ணே அன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்து உங்கள் பேரை கேட்டதுக்கு சாரின்னு சொல்லிட்டானே, நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவங்க வீடு கூட எனக்கு தெரியும் அண்ணே, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேன்னு முத்துவும் சொல்லிடுறாரு. தன்னோட மனைவிக்கே லவரை செட் பண்ணுறது முத்துவுக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு டேரக்டர் கொண்டு போகிறாரு. இந்த கண்டென்ட்டை பார்க்கவே முடியலை, ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. மீனாவை பொண்ணு கேட்க அந்த லவர் பாய் வீட்டுக்கே வந்துடுறாரு. ஏன் நீயா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அதிர்ச்சியில் கேட்க, உனக்கு இவனை தெரியுமான்னு முத்து கேட்குறாரு. ஒருத்தன் என் பின்னாடியே வரான்னு சொன்னானே, அவன் இவன் தான் அப்படின்னு மீனா சொல்ல, கரண்ட் கம்பத்தில் கை வச்ச மாதிரி முத்து ஷாக்காக, அந்த டைமில் லவர் பாய் அதுக்கெல்லாம் ஐடியா கொடுத்தது அண்ணன் தான் சொல்லி முத்துவை கை காட்ட, அதை பார்த்து மீனா ஷாக்காக முத்து லவர் பாய்கிட்ட, டேய் நீ சொன்ன பொண்ணு இதுவான்னு கேட்க, ஆமாண்ணே அப்படின்னு அவன் சந்தோஷமாக சொல்கிறான். மீனாவுடைய மாமனார்கிட்ட, நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு பெர்மிஷன் கேட்க, என்னை விட மேலான ஒருத்தர் இருக்காரு, நீ அவர்கிட்ட பெர்மிஷன் கேளு முத்துவோடைய அப்பா நக்கலாக சொல்ல, மீனா முத்துவை முறைக்க, இப்படி இந்த எபிசோடு முடியுது.